ஹலோ ஆல். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பா இதை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து நெயில் சர்வீஸ்க்கான என்கொயரி வந்திருந்துச்சு. ஸோ நான் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க பெடிக்யூர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சலூன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்க பெடிக்யூர் சர்வீஸும் அவைலபிள் அப்படின்றதுனால நான் அவங்க கிட்ட டீட்டெயில் கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு 6 மந்த் பிஃபோர் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆக்சிடென்ட்ல டோ நெயில் வந்து அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அதை வந்து அவங்க கேர்லெஸ்ஸா விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதுல வீக்கமா இருக்கு, பெயின் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து ஒரு பெடிக்யூர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்தா கிளீன் ஆயிடும்ல, சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நெயில் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பெடிக்யூர் சர்வீஸா இருக்கட்டும், ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நெயில் ஆர்டிஸ்டால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களோட நெயில்ஸை வந்து பியூட்டிஃபுல்லா மாத்த முடியும். உங்களுக்கு நெயில்ஸே இல்லைனாலும் எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி அதை அழகா காமிக்க முடியும். இல்ல வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனா இருக்கீங்க, எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு வந்து எலகண்டான ஒரு டிசைன் வேணும் எனக்கு நெயில்ஸ். என்னால ரெகுலரா வந்து என்னால நெயில் ஆர்ட்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து நெயில் டிசைன்ஸ் கொடுக்க முடியும். இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பியூட்டி ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு மட்டும்தான் நீங்க வந்து நெயில் ஆர்டிஸ்ட பார்க்க முடியுமே தவிர, உங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, வீக்கமா இருக்கு, பெயின் இருக்கு, வேற ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்கு உங்க நெயில்ஸ்ல அப்படின்னா, நீங்க டெஃபினட்டா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட தான் போய் பார்க்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான நாலேஜ் இருக்கும். அவங்களால மட்டும்தான் அதை கியூர் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் எனக்கு வந்து இது ஈஸி அவைலபிள். நான் போய் ஒரு பெடிக்யூர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு சரியாயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இன்னும் அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து வர்ஸ்ட் ஆக்கிட்டே போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இம்மீடியட்டா ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருந்தாலோ, அடிபட்டு இருந்தாலோ, ஏதாவது ப்ளீடிங் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா டெஃபினட்டா நீங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட போய் பாருங்க. ஸோ ஒரு சலூனுக்கு போய் பெடிக்யூர் எடுக்கிறது, இல்ல ட்ரை பெடிக்யூர் எடுக்கிறது, நெயில் சர்வீஸ், நெயில் ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக வராதீங்க. ஸோ உங்களோட ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிட்டே தான் இருக்கும் அகைன் அண்ட் அகைன். ஸோ உங்களுக்கு நெயில்ல வந்து ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருந்துச்சு, லைன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உங்க பாடியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட நெயில்ஸ்ல வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே நீங்க டெஃபினட்டா டெர்மட்டாலஜிஸ்ட தான் போய் பார்க்கணும். அண்ட் அதுக்காகவும் நீங்க நெயில் ஆர்டிஸ்ட் கிட்ட வரக்கூடாது. இந்த ப்ரொஃபஷனை வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஒரு பியூட்டி ரிலேட்டடா மட்டும்தான் பார்க்கணும். ஸோ வேற ஏதாவது இஷ்யூ இருந்தா நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ டெர்மட்டாலஜிஸ்ட் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதை விட நீங்க இன்னும் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதை பத்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.